அன்பார்ந்த நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 17/8/2025 ஆவணி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நவமி திதி இரவு 7:25 வரை, பின்பு தேய்பிறை தசமி. ரோகிணி நட்சத்திரம் பின்னிரவு 3:17 வரை, பின்பு மிருகசீர்ஷ நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்தயோகம். சுப முயற்சிகளையும் தூர பயணங்களையும் தள்ளி வைப்பது நல்லது. ராகுகாலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, பின்பு இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் புதன், 6இல் செவ்வாய் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். லாபஸ்தானத்தில் ராகுவானவர் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கு. எந்த ஒரு காரியத்திலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடைவீர்கள். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. ரிஷபராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 2இல் குரு சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய செல்வம், செல்வாக்கு, பெயர் புகழ் அதிகரிக்கும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் தாராளமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பயணங்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் செவ்வாய், 12இல் சந்திரன், ஜென்ம ராசியில் குரு சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைப்பதால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில அனுகூலத்தை அடைய முடியும். ஒரு சில நேரங்களில் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் செவ்வாய், 11இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். ஜென்ம ராசியில் புதன் சஞ்சரிப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. தொழில் நிமித்தமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக பேச்சில் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில அனுகூலத்தை அடைய முடியும். இன்றைய நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சந்திரன், 11ஆம் வீட்டில் குரு சுக்கிரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும்.
இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதைகள் எல்லாம் உங்களுக்கு விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். வீண் செலவுகள் குறைந்து சேமிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பொருளாதார நிலையானது மிக மிக நன்றாக இருக்கும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சந்திரன், லாபஸ்தானத்தில் புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சில நாட்களாக இருந்த மனக்குழப்பங்கள் தற்போது விலகும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பயணங்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். நண்பர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் ரீதியாக தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. ஒரு சிலருக்கு முன்கோபத்தால் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம். உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திரன், 12இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதாலும் லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதாலும் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும் என்றாலும் ஒரு சில செயல்கள் உங்கள் மன அமைதியை குறைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்தாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பொதுவாக எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்பட வேண்டும். ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படலாம். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. முடிந்தவரை தேவையில்லாத பயணங்களை தள்ளி வைப்பது மிகவும் சிறப்பு. இன்றைய நாளில் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, ராசியாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் வலுவாக அமையப்பெற்று 10இல் சூரியன் கேது, 7இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களின் நல்ல பண்பை புரிந்து கொண்டு நட்புடன் பழகுவார்கள். ஒரு பெரிய மனிதனுடைய நட்பானது உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்து வகையில் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரியன், 10இல் செவ்வாய், 6இல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். உங்களுக்கு இருந்து வந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு பண வரவுகள் தற்போது வந்தடைந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சந்திரன்,
8ஆம் வீட்டில் சூரியன் கேது சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு இருக்க வேண்டும். குரு பகவான் 6ல் இருப்பதால் பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உடனிருப்பவர்களால் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது, குறிப்பாக நெருங்கியவர்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, முடிந்தவரை புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தள்ளி வைப்பது மிகவும் நல்லது. அனுகூல பலன்களை அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ல் சந்திரன் 7ல் சூரியன் கேது சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பாகும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். பொதுவாக பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் அலைச்சல் காரணமாக மன அமைதி குறைவு ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அடைய வேண்டிய லாபத்தை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ல் சந்திரன் 6ல் சூரியன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. 4ஆம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் தற்போது குறைந்து மன நிம்மதி ஏற்படும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.